புதிய கற்காலம். புதிய கற்காலத்தில் மனிதர்கள் ஒரே இடத்தில் தங்கி வாழ ஆரம்பித்தார்கள். காலம் செல்ல செல்ல மனிதர்களின் தேவை அதிகரித்தது. அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அவர்களின் கருவிகளையும் அவற்றை பயன்படுத்தும் முறைகளிலும் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டது. அருங்காட்சியகங்களில் புதிய கற்கால கருவிகள் பளபளப்பாக இருப்பதை நீங்கள் காணலாம். புதிய கற்கால மக்கள் காடுகளை நெறிப்படுத்தி வேளாண்மை செய்ய ஆரம்பித்தார்கள். வேளாண்மை தொழிலோடு மேய்ப்பு தொழிலும் அவர்கள் செய்தார்கள். புதிய கற்கால கருவிகளின் ஆதாரங்கள் திருவண்ணாமலை, சேலம் மாவட்டம் மோகனூரிலும், கிருஷ்ணகிரி பையம்பள்ளியிலும், சேர்வராயன் மலைப்பகுதியிலும், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, மதுரை, கொடைக்கானல், திருநெல்வேலி, பழனி ஆகிய இடங்களிலும் கிடைத்தது. கற்களை நன்கு வழவழப்பாக மாற்றி உரிமையான கருவிகளையும் கைப்பிடி கருவிகளையும் செய்தார்கள். அழகிய உளிகள், சம்மட்டிகள், உரல்கள், கொத்தும் கருவிகள், கோடாரிகள், அம்புகள் போன்ற புதிய கருவிகள் இந்த புதிய கற்காலத்திலேதான் உருவாக்கினர். பழங்கள், கிழங்குகள், மீன், இறைச்சி இவைகள் அவர்களின் அன்றாட உணவுகளாக இருந்தன. வேட்டையாட போகும் பொழுது நாயை துணைக்கு அழைத்து சென்றனர். வெள்ளாடு, செம்மறி, பசு போன்ற விலங்குகளை வீட்டில் வளர்த்தார்கள். சக்கரங்களின் துணை கொண்டு மண்பாண்டங்களை செய்தார்கள். அவை தேவைக்கு ஏற்ப பல வடிவங்களில் படைக்கப்பட்டது. சாடிகள், தட்டுகள், பாத்திரங்கள், உருவச் சிலைகள், முதுமக்கள் தாளிகளும் களிமண் துணை கொண்டு செய்தார்கள். இறந்தவர்களை புதைத்தனர். புதைப்பதற்கு தாளிகளை பயன்படுத்தினர். இறந்தவர்களின் ஆத்மா அழியாது என்று நம்பினர். இறந்தவர்களுடன் பல பொருட்களை வைத்தும் புதைத்தனர். நதிகளின் ஓரம் தங்கி விவசாயம் செய்ததால் அதிகப்படியான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டது. நிரந்தரமான தங்குமிடங்களை கட்டி வாழ்ந்தது புதிய கற்காலத்தின் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. விவசாயம் செய்ய ஆரம்பித்தவுடன் மக்கள் குழுக்களாக வாழ ஆரம்பித்தனர். இது போன்ற குழுக்கள் உலகம் முழுவதும் இருந்தது.